இப்போ juxtra glomerular apparatus பற்றி பார்க்க போகிறோம். definition of juxtra glomerular apparatus வந்து it is a process of ultrafiltration of plasma in the glomerular capillary to the Bowman's capsule into Bowman's capsule தான் அந்த definition of juxtra glomerular apparatus. afferent and efferent இதை நம்ம வரைஞ்சிடணும். முடிஞ்சால் நம்ம வந்து இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து afferent and efferent arterial glomerular capillaries இருக்குது, glomerulars இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு Bowman's capsule இருக்குது. நெக்ஸ்ட்டு proximal convoluted tubules இருக்குது. இப்போ GFR juxtra glomerular apparatus வந்து 2 type of juxtra glomerular apparatus இருக்குது. அது வந்து என்னென்னா 2 type of juxtra glomerular apparatus. composition of juxtra glomerular apparatus, dynamic of juxtra glomerular apparatus. இப்போ composition of juxtra glomerular apparatusல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆல்புமின் யூரியா, புரோட்டீன் யூரியா இருக்குது. டைனாமிக் juxtra glomerular apparatusல வந்து these are affecting the filtration pressure. GFR affecting the filtration pressure GFR PGC PBS minus coefficient அதாவது oncotic pressure of GC minus oncotic pressure of BS. Then after we are going to talk about the effective filtration pressure. The glomerular filtration rate ஓட normal value 125 ml per minute. The normal value of filtration rate in male average man has a 125 ml per minute. In 24 hours 120 liter of plasma filtration will be glomerular filtration வந்து நடக்குது. அதில் அது 10% கம்மியாக நமக்கு ஃபீமேலுக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் glomerular filtration rate வந்து factors influencing the glomerular filtration rate. ஃபஸ்ட்டு வந்து glomerular filtration rate, factors influencing the glomerular filtration rate ன்னு பார்க்க போகிறோம். factors, what are the factors னா physiological factors, pathological factors, medicinal, regulatory mechanism and அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி மெக்கானிசம் அண்ட் வேரியஸ் ஃபேக்டரில் இருக்குது. வேரியஸ் ஃபேக்டர் பிளட் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஆன்கோட்டிக் ப்ரெஷர் இருக்குது. ஹார்மோனல் ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் afferent and efferent arterioles இருக்குது. ரீனல் பிளட் ஃப்ளோ, ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்குது. இப்போ வந்து பிளட் ப்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம். பிளட் ப்ரெஷர் வந்து சொமேட்டிக் சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர், glomerular capillary blood pressure இருக்குது. இதில் வந்து glomerular capillary blood pressure பாடி கேப்பிலரி சிஸ்டத்தில் வந்து GFR வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாடி ப்ரெஷர் வந்து கம்மியாகுதுன்னா GFR வந்து பிபி வந்து கம்மியானதுன்னா பிபி கம்மியாகையில் GFR வந்து அதிகமாகும். இல்லைன்னா GFR பிளட் ப்ரெஷர் வந்து எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ வந்து GFR வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் வித்தின் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் glomerular filtration capillary pressure இருக்குது. இஸ் டைரக்ட்லி affecting the rate of filtration வந்து டைரெக்டாக இது வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து affect and effect of afferent and efferent arterioles இருக்குது. afferent arteriolesல வந்து டைலேஷன் நடக்குது. efferent arterioles வந்து constriction நடக்குது. decreasing constriction, the rise of GFR, the rising of glomerular pressure, dilation of GFR.
அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்ன்னு இருக்குது. இப்போ வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷர்ன்னு இருக்குது. ஹைட்ரோஸ்டாட்டிக் அண்ட் ஆன்காட்டிக் ப்ரெஷரில் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல், glomerular capillary of oncotic pressure, glomerular capillary of hydrostatic pressure இருக்குது. இது வந்துட்டு அதுக்கப்புறம் renal blood flow இது நார்மல். renal blood flow அதிகமாச்சுன்னா glomerular filtration ரேட்டும் அதிகமாகும். அதுக்கப்புறம் ஹார்மோனல் ரெகுலேஷனும் அதிகமாகும். ரெனின், ஆஞ்சியோடென்சின், அதுக்கப்புறம் ஆல்டோஸ்டெரான் சிஸ்டம், ஆன்டிடயரிட்டிக் ஹார்மோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏட்ரியல் நெய்ரோட்டிக் இது சிண்ட்ரோமும் நெட்யூரிட்டிக் பெப்டைடுன்னு இருக்குது. ஆட்டோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் வந்து மயோஜெனிக் ரெஸ்பான்ஸ் டியூபுலோ glomerular ஃபீட்பேக்குன்னு இருக்குது. The inherent ability of the vascular system, vascular smooth muscle, which is BP, is increasing constituent of the arterioles of the stabilizing GFR, myogenic response, and tubular glomerular feedback mechanism. மேக்குலா டென்சா செல்ஸில் வந்து சோடியம் குளோரைட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ஆர்டரியல்ஸில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பேத்தாலஜிக்கல் கண்டிஷனில் டயபெட்டிஸ் மெலிக்டஸ் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம், ஹைப்பர்டென்ஷன், glomerular nephritis, chronic kidney disease, acute kidney disease இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெடிகேஷன் ஆஃப் டாக்ஸின் இருக்குது. ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டரில் வந்து ஏஜ், பாடி சைஸ் காம்போசிஷன், ஹைட்ரோஸ்டாட்டிக் காம்போசிஷன் இருக்குது. Other factors of protein intake, exercise, temperature explain the counter current mechanism of the counter. Next வந்து juxtra glomerular apparatus பற்றி பார்க்கலாம். juxtra glomerular apparatus வந்து 3 டிவிஷனாக இருக்குது. மெக்குலர் டென்சான் இருக்குது, juxtra glomerular cells இருக்குது, லாசியஸ் செல்ஸ்ன்னு இருக்குது. 3 types of cells வந்து இருக்குது. இதில் வந்து அப்பரண்ட் ஆர்டரியல்ஸில் வந்து juxtra glomerular cells இருக்கும், ரீனல் நர்வ்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாசிஸ் செல்ஸ் இருக்குது, எப்பரண்ட் ஆர்டரியல்ஸ் இருக்குது, மெக்குலர் டென்சா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மெக்குலர் டென்சா தின் அசெண்டிங் லிம்ஃப், அதாவது ஒரு தின் அசெண்டிங் லிம்ஃப் நோட் இருக்குது. மெக்குலர் டென்சான்னு இருக்கா, இந்த மெக்குலர் டென்சாவில் வந்து ஒரு தின் அசெண்டிங் லென்த் இருக்குது. மெக்குலர் டென்சாவில் வந்து ஒரு தின் அசெண்டிங் லிம் ஆஃப் loop of Henle. Dense of loop of Henle is modified in the epithelial cell. epithelial cells வந்து மெக்குலர் டென்சா வந்து ஒரு அசெண்டிங் லிம்ப் நோட்டில் வந்து இருக்கும். தீஸ் ஆர் கம் கான்டாக்டட் டு தி அப்பரண்ட் ஆர்டரியல்ஸும் எப்பரண்ட் ஆர்டரியல்ஸையும் வந்து கான்டாக்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்சார் செல்ஸ் அப்படி இது சென்சார் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்சார் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. appropriate feedback of signal to the renal capsule வந்து சிக்னல் தருது வந்து இந்த மெக்குலா டென்சா தான் வந்து ரீனலுக்கு வந்து சிக்னல் தருது. அசெண்டிங் லிம்ஃபாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிக்னல் தருது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து GR செல்ஸ்ன்றது glomerular epithelial cell,
glomerular epithelial cell GR cells, extra glomerular cells இருக்காங்க. இது வந்து glomerular epithelial cells. These are in the tunica media of the afferent arteriole. tunica media இருக்கும். இது வந்து terminal part of the ascending loop. ascending loopல உள்ள terminal part of ascending lymph nodeல Helen loopல வந்து இருக்கும். லிம்பில் உள்ள Helen loopல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின்லி செக்ரட்டரி கிரானியூல்ஸாக இருக்குது. அது சென்சரி பார்ட்டு செக்ரட்டரி கிரானியூல்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. லைசின் செல்ஸ் இது வந்து ஃபார்ம்டு பை எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸில் வந்து எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ் பக்கத்தில் இருக்கும். மெக்குலா டென்ஸா பக்கத்தில் எஃபரண்ட் ஆர்ட்ரியோல்ஸ்லேயும் மெக்குலா டென்ஸாலையும் இருக்கும். மெக்குலா டென்ஸாலையும் இருக்கும். இதில் வந்து மெசஞ்சியல் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த அவுட்சைட் ஆஃப் த கிரானியூல்ஸ். அவுட்சைட் ஆஃப் த குளோமருலரில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவுட்சைட் ஆஃப் த குளோமருலரில் இருக்குது. It is called the extra glomerular apparatus இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா குளோமருலர் மெசஞ்சியல் செல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் செல்ஸ் ஆஃப் குளோமருலர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆஃப் குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் glomerular cells செக்ரேட் ரெனின் ஆக்டிவேட் டு த ரெனின் ஆஞ்சியோடென்சின் வந்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் GR glomerular juxtra glomerular apparatus வந்து is involved primarily in the regulation of blood volume and blood pressure வந்து மெயின்டைன் பண்ணுது. லெசிங் செல்ஸ் வந்து செக்ரேட் ரெனின் அண்ட் எரித்ரோபாய்டினை வந்து செக்ரேட் பண்ணுது. ரெனினையும் எரித்ரோபாய்டினையும் செக்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு கேப்லரி வரைஞ்சிடணும். குளோமுலர் கேப்லரி வந்து எபித்திலியில் வந்து ஜெக்ஸ்ட்ரா குளோமருலர் செல்ஸ் இருக்குது. அஃபரண்ட் ஆர்டரியல்ஸ் இருக்குது. மெக்குலா டென்ஸா இருக்குது. எஃபரண்ட் ஆர்டரியல்ஸ் இருக்குது. அஃபரண்ட் ஆர்டரியல்ஸ் மெக்குலா டென்ஸா ஜெக்ஸ்ட்ரா குளோமருலர் செல்ஸ் இருக்குது. இதில் தான் வந்து லயசின் செல்ஸ் இருக்கும். இதில் வந்து லயசின் செல்ஸ் அதுக்கப்புறம் வந்து லீக்கசன் செல்ஸாக லேசியல் செல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து மெக்சுரேஷன் பார்க்க போகிறோம். மெக்சுரேஷனில் வந்து the process in which urinary bladder when empty, அதாவது எம்டி பண்ணுறதுக்கு உதவுது. அதாவது when fill எப்போ ஃபில் ஆகுதோ அப்போ இந்த யூரினரி பிளாடரில் வந்து எம்டி பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ப்ராசஸ் தான் வந்து யூரினரி பிளாடர் வந்து சொல்கிறாங்க. த மெயின் ஃபிசியாலஜிக்கல் ஈவெண்ட் ஆஃப் மெக்சுரேஷன் வந்து முதல்ல ஃபில்லிங் மெக்கானிசம் அண்டு அதுக்கப்புறம் எம்டி ஆஃப் யூரினரி பிளாடர்ன்னு இருக்குது. ஃபில்லிங் அண்ட் எம்டி ஆஃப் யூரினரி பிளாடர்ன்னு இருக்குது. இப்போ ஃபில்லிங்கில் வந்து ஃபில்லிங்கில் வந்து 3 டைப் இருக்குது. டெம்பரவரி யூரினரி பிளாடர், கெப்பாசிட்டி ஆஃப் யூரினரி பிளாடர் இருக்குது. வால்யூம் அண்ட் ப்ரெஷர் சேஞ்சஸ் இந்த யூரினரி பிளாடர் டியூரிங் ஃபில்லிங். ஃபில் பண்ணிடலாம். டியூரிங் ஃபில்லிங்கில் வந்து வால்யூம் அண்ட் ப்ரெஷர் பார்க்க போகிறோம். இப்போது டிரான்ஸ்போர்ட் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து யூரேட்டர் வந்து வரும். கிட்னியில் வந்து யூரேட்டர் இருக்குமோ, அந்த கிட்னியில் உள்ள இந்த யூரேட்டர் வந்து யூரினை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி ரீனல் பெல்விஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும். ப்ரெஷர் கொடுத்து ரீனல் பெல்விலேருந்து யூரினரி பிளாடருக்கு வந்து கொடுக்கும். அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூரினரி பிளாடருக்கு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ஆஃப் யூரினரி பிளாடர் வந்து அதுக்கப்புறம் வந்து பர்த்தில் வந்து 20 to 50 ml வந்து 20 to 50 ml வந்து பர்த்தில் இருக்கும். ஆஃப்டர் வந்து 200 ml பெர் டே வந்து வரும். 600 ml ஆஃப் பிளட் வந்து இருக்குது. ml ஆஃப் அடல்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் யூரினரி பிளாடரில் வந்து பார்க்க போகிறோம். வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் யூரினரி பிளாடரில் இப்போ வந்து சைட்டோமெட்ரினா என்னென்னா the process of studying of relationship between intravisceral volume of pressure of cytometrogram refer to the graphical representationல பார்க்க போகிறோம். ப்ரெஷரும் வால்யூமும் எப்படி இருக்குது, இன்ட்ராவெர்ஷுவல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பற்றி பார்க்க போகிறோம். தி ஸ்டடி ஆஃப் இன்ட்ராவெர்ஷிக்கல் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ராவெர்ஷிக்கல் வால்யூம் அண்ட் ப்ரெஷரை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்ட்ராவெர்ஷிக்கல் ப்ரெஷர், இன்ட்ராவெர்ஷிக்கல் வால்யூம் போட்டு 100, 200, 20, 30, 20, 40 இப்படின்னு போட்டணும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங் ஃபேஸ் இந்த இவ்வளோ நேரம் ஃபில்லிங் ஆகிறது வரைக்கும் வந்து வச்சுருக்கும். எப்போ வால்யூமும் ப்ரெஷர் இந்த சைடு. அதுக்கப்புறம் வந்து சென்சேஷன் ஆஃப் ஃபுல்னஸ், அதாவது உன்னோட யூரினரி பிளாடரில் வந்து சென்சேஷன் ஆஃப் ஃபுல்னஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வாய்டிங் ஆஃப் கான்ட்ராக்ஷன், அதாவது கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் ஃப்ளக்சுவேஷன். அதாவது இப்போ நம்மளோட யூரினரி பிளாடர், அதாவது யூரினரி பிளாடரில் அதிகமாச்சுன்னா ஒரு ரிஃப்ளெக்ஸ் வந்து வரும், ஒரு கான்ட்ராக்ஷன் ஆகிறதுனால ரிஃப்ளெக்ஷன் வரும். அது எம்டி இந்த பிளாடர், இப்போ வந்து நம்மளோட யூரினரி பிளாடரில் வந்து நல்லா ஃபில் ஆகிட்டு அதை வந்து எம்டி இந்த பிளாடர்னால் the empty of the bladder is basically reflex action. Basically இது வந்து reflex action is called micturition reflex control சொல்கிறாங்க. supraspinal central தான் வந்து இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த micturition reflexனால் வந்து they initiate the sensation of stretch receptor. ஸ்ட்ரெச் ரிசெப்டரை வந்து இதுதான் இனிஷியேட் பண்ணுது. இட் இஸ் லொக்கேட்டட் இந்த வால் ஆஃப் த யூரினரி பிளாடரில் தான் வந்து ஸ்ட்ரெச் ரிசெப்டர் இருக்குது. ஸ்ட்ரெச் ரிசெப்டர் வந்து வால் ஆஃப் த யூரினரி பிளாடர் இருக்குது. ஸ்ட்ரெச் ரிசெப்டர் வந்து வால் ஆஃப் தி யூரினரி பிளாடரில் இருக்குது. வால் ஆஃப் யூரினரி பிளாடர் யூரினரி பிளாடரில் இருக்குது. கான்வெக்ஸ் இருக்குது. மிட்பிரெயினுக்கு போகுது, கார்டெக்ஸும் போகுது. இப்போ யூரினரி பிளாடர் இருக்குது. யூரினரி பிளாடர் வந்து டெட்ரோசார் மசில் இருக்குது. இது யூரினரி பிளாடரில் டெட்ரோசார் மசில் இருக்கும். இது வந்து இன்டர்னல் அதுக்கப்புறம் வந்து யூரித்ரல் சென்டர், எக்ஸ்டர்னல் யூரித்ரல் சென்டர் இருக்குது. எக்ஸ்டர்னல் யூரித்ரல் சென்டர், இன்டர்னல் யூரித்ரல் சென்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அர்ஜ் ஆஃப் 150 ml வந்து நம்மளுக்கு அர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்னஸ் வந்து 400 ml நம்மளுக்கு ஃபுல்னஸ் கிடைக்கும். இது வந்து உள்ளே வந்து பேராசிம்பத்தட்டிக்கில் வரும். அதுக்கப்புறம் வந்து பெல்விக் நர்வ் மூலிமா வரும். கேஸ்ட்ரிக் நர்வ் மூலிமா வரும். ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ் மூலிமா வரும். ஸ்பைனல் கார்டில் அதை சொல்கிறாங்க. ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ் மூலிமா வரும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து ஏற்படுது. ஸ்ட்ரெச்சு வந்து பெல்விக் நர்வ் மூலிமா ஸ்ட்ரெச்சு வந்து ஏற்படுது. அதனால் ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. ஸ்பைனல் கார்டில் போய் பேராசிம்பத்தட்டிக்கில் வந்து S2 and S3 S4 வந்து கான்டாக்ட் வித் த யூரினரி பிளாடரில் வந்து ஒரு கான்டாக்ட் வந்து நடக்குது. ரிஃப்ளெக்ஸ் இன்ட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா யூரித்ரல் சென்டரில் போய் ரிஃப்ளெக்ஸ் வந்து நடக்குது. மிட்பிரெயின் ஆஃப் த சென்டர்லேயும் நடக்குது. பான்டைன் மிக்சுரேஷன் இது எல்லாமே வந்து இந்த மிக்சுரேஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்நார்மல் மிக்சுரேஷனில் வந்து எஃபெக்ட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் நர்வ் கண்ட்ரோல் யூரினரி பிளாடர், transition of sympathetic supply வந்து transition of sympathetic supplyல ஒரு எஃபெக்ட் வந்து நடக்கும். சிம்பத்தட்டிக் சப்ளையில் ஏதாச்சும் பிரச்சனை தான் வரும். அதுக்கப்புறம் வந்து transition of sympathetic supplyல வருது. அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆஃப் deafferentiation of atonic bladder, effect of deafferentiation of atonic bladder, it causes atonic bladder ன்னு சொல்கிறாங்க. effect of denervation, effect of spinal cord transition, அதுக்கப்புறம் during the spinal cord stroke, அதுக்கப்புறம் effect of spinal cord has passes, afferent highness spinal cord passes.